நெஞ்சு வடிக்க பேசிய நாம் தமிழர் கட்சியின் சிவசங்கரன் என்ன காரணம் என்பதை விரிவாக இந்த காணொலியின் மூலம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாம் தமிழர் கட்சி தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு யுக்தியை கையாளுகிறது. அது என்ன அப்படின்னா, ஊடகங்களை தேவையற்ற முறையில் அல்லது சும்மா அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வது அப்படின்ற அந்த விஷயத்துல இருந்து மாறி இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரிந்ததுதான். எந்த அளவிற்கு ஊடக வெளிச்சம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோமோ, அவர்கள் வெறும் எந்தெந்த கான்ட்ரவர்சி கிடைக்குதோ அதை மட்டும் பதிவு பண்ணுவோம் அப்படிங்கிற நோக்கில் செயல்பட அதை நம்ம ஒதுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இப்போ சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர்கள் மற்றவர்கள் அனைவருமே பேட்டி கொடுப்பதுங்கிறது இணையத்தில் அதிக வைரலாக இருக்குது. அதில் குறிப்பிட்டு சிவசங்கரன் அவர்கள், அதாவது அம்பாசமுத்திரம் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்ட அவர் மிக முக்கியமான விஷயங்களை கையாளுறாரு. அது என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் விலகுறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று உட்கட்சி பூசலில் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இல்லை கருத்தியலில் சில மாற்றங்கள் இருக்குங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பேசிட்டு போகிறாங்க. போகிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே போகிறதுக்கு முன்னாடி அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்திருக்காங்கிறது முக்கியம். ஒரு மேடையில் ஏறினா சட்டை நனையாமல் இறங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒருத்தவருக்கு முழுக்க இத்தனை வருட காலங்களாக அவ்வளவு புத்தகங்கள், அவ்வளவு அனுபவங்கள் எல்லாத்தையும் மேடை வழிய தமிழ்நாடு மக்கள் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு நெஞ்சு விடைக்க ஒருத்தவர் கத்தி சாகிறார் அப்படின்னும் போது, அவர் இருக்கும் ஆட்சி காலத்தில் வெல்லவில்லை என்றால் எப்பொழுது வெல்லும் தமிழ் தேசியங்கிற கோபத்தோட ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு சிவசங்கரன். ஆனால் சீமான் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது அனைவருடைய ஆசையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதனை கடந்து சீமானது மாண்பு அப்படிங்கிற பேரில் நடக்கிற சில விஷயங்களால் இங்கே கட்சியில் பெரிய பிரச்சனைகள் நடப்பதை பார்க்க முடிகிறது. இந்த மாண்பு நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்கிறதுங்கிறதை கடந்து சிவசங்கரன் அவர்கள் அந்த மாண்பில் எனக்கும் பிரச்சனை இருக்கிறது, ஏகலைவன் ஐயா சொல்வது போல இந்த மாண்பு தேவையான்ற கேள்வி எனக்கும் இருக்கிறது, அவரோட சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அவரை சரிவர கொண்டு போவதில்லை, அவரை மாற்றுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இவர் முன்வைக்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் அவர் கேட்கக்கூடிய கேள்வி மிகவும் நியாயமாக இருப்பது போலத்தான் அனைவருக்கும் தோன்றுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஆனால் சீமான் அவர்களுக்கால் இதனால் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியும் போது எதற்கு அதை பெரிதுபடுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்கும் வரும் அல்லவா? அதையும் கடந்து இந்த சூழ்நிலையில் நாம் எப்படி இருக்கிறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்கன்னும் போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதன் மூலயமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு விஷயத்தை முன்வைப்பதாலவே நீ உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்கேள்விகள் வரக்கூடாது. காரணம் என்னன்னா, முழுக்க கட்சிக்காக உழைத்த நபர்களில் அவரும் முக்கியமானவர். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான கேள்விகள் அவர் மனசுக்குள்ளே ஒரு விரக்தியை ஏற்படுத்தும், அவங்களுக்குள்ள ஒரு தோய்வை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத மட்டும் மக்களிடம் நம்ம தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம்.